வெல்கம் டு ஹலோ நம்ம குடும்பம். இப்போ ஒரு குயிக்காக சிம்பிளாக ஒரு எக் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் சால்ட்டு, பெப்பர் போட்டிருக்கேன். அதிலே வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் அண்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி இதை நம்ம அப்படியே ஆம்லெட்டாக போட்டு எடுக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அவசரத்தில் செய்யணுன்னா இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க யார் வேணாலுமே இது ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். சூடானோன்னா லேசாக எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதில் வந்து சூடானதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த முட்டை நம்ம போட்டு கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டோன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுருவோம். திருப்பி அகெயின் வந்து சிம்மிலே ஒரு 30 செகண்ட்ஸ் செய்யுங்க. இப்போ அடுத்த சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நமக்கு ஆம்லெட் ரெடி. சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.